பாருங்க, மத்தி மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மத்தி மீன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்து சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். அதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மீன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடல் மாவு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அந்த மீன் மசாலா சேர்த்துக்கிறோம். அதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. பாருங்கள், நம்ம வந்து மத்தி மீனுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டோம். சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, மத்தி மீனை நம்ம வந்து மசாலாலாம் கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறி இருக்குதுங்க மசாலாவில் மத்தி மீன். ஊறின மத்தி மீனை வந்து ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி அழகாக வறுத்துக்கலாம். நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஆயில் ஊற்றிட்டு ஆயிலில் வந்து கருவேப்பிலை ஒன்று போடுங்க. அந்த கருவேப்பிலை போட்டு அதில் மீனை நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து மீனில் ஏறும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 7 மத்தி மீன் இருக்குது. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகின்னு இருக்குது. ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. இருக்கிற மீன்லேயே கடல் மீனில் மத்தி மீன் ரொம்ப சத்து மிக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மத்தி மீன் எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. விலையும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சத்து மிக்குதுங்க. சுகர், பிபி, ஹார்ட் பேஷண்ட் யாராக இருந்தாலும் இந்த மீனை சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி, எந்த இது சாப்பிட்றோமோ இல்லை, நான்வெஜ்ஜில் வந்து மீனை விரும்பி சாப்பிட்லாம். அதுலேயும் மத்தி மீன் ரொம்ப ஸ்பெஷலுங்க. மீன் எண்ணெய் வந்து இதில் இருந்து தாங்க எடுக்கிறாங்க. இதில் விட்டமின் A to Z எல்லாமே இதில் இருக்குதுங்க. அதனால் மத்தி மீன் எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. விலை கம்மியாக இருக்கும், எல்லோரும் வாங்கி விரும்பி சாப்பிடுங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை ஆயிலில் போட்டு அதில் தாங்க மீனை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஒரு சைடு வேணும்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சீக்கிரத்தில் ஃப்ரை ஆகிடுங்க அந்த மீன். குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருந்தால் எடுத்துருங்க மீனை. பாருங்கள், சூப்பரான மத்தி மீன் வறுவல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மத்தி மீன் வாங்கினா நம்ம எந்த அளவு ஃபாலோ பண்ணி மசாலா சேர்த்துமோ அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணி 1/2 kg அந்த மசாலா போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலில் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சூப்பரான மத்தி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். Okay.